இந்த யசோதா புத்தர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இளவரசனாக இருந்தவர். அவர் தியான பாதையை நோக்கி தான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு புறப்படும்போது இந்த யசோதராட்ட சொல்லாமல் தான் கிளம்புனார். ஏன்னா சொன்னால் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா அப்படின்ட்டு சாம்ராஜ்யத்தையே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கிளம்பி வந்தார். அப்புறம் அதன் பிறகு ஞானமடைஞ்ச பிறகு அவரை போய் யசோதாவை சந்திக்கிறாரு. நீங்கள் எங்கிட்ட இதை சொல்லிட்டு போயிருக்கலாம்லன்னு தான் கேட்குறாங்க. எடுத்தோன்ன கொஸ்டின்ஸே அதுதான். சொல்லிட்டு போயிருந்தா நீ விட்டுருக்க மாட்டேன்னு நினச்சம்மா அப்படின்னு சொல்கிறார். ஏன் நீங்கள் இது இங்கேருந்தே அடைய முடியாதா, ஏன் இப்படி துறவரம் மேற்கொண்டு போனீங்கன்னா, எனக்கு அது அப்போ தெரியல அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒத்துக்கிறார். அந்த சத்திய வாழ்க்கைக்கு போய் ஞானம் அடைந்த மனிதர்கள் எல்லாமே உண்மைக்கு தான் ரொம்ப சத்திய வார்த்தைகள் தான் அவங்க வாயிலிருந்து இயல்பாகவே வரும். இப்போ வரைக்கும் அவருடைய கனவுக்காக இவங்க 2 பேரும் அவர் அமைத்து கொடுத்த பாதை, அவருக்காக இதை நாங்கள் நடத்துவோம்னு அவங்க பையனும் அந்த அம்மாவும் பல சிரமங்களுக்கு மத்தியிலையும் இதை நடத்திட்டுருக்காங்க. நான் முதல்ல அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. சண்டைனா சும்மா அவர் ஒன்று சொல்ல இவங்க அதை கேட்காம அது அப்படி இல்லை இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு ஒரு ஞானி அப்படின்னா ஒரு ஞானிக்கான இலக்கணங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் படுக்கணும், இப்படியெல்லாம் நிறைய இலக்கணங்கள், நிறைய கண்டிஷன் நமக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தியானமே மைண்டினுடைய கண்டிஷன்ஸை உடைக்கிறது தான். ஸோ அந்த கண்டிஷன்டு பார்வையிலிருந்து நான் அவங்கள பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு கப்பல்னால் இப்படி தான் இருக்கணும்னு எனக்குள்ளே இருந்த கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த கண்டிஷனில் அவங்க அம்மா பொருந்தவே இல்லை. என்னடா இப்படி இருக்காங்க, ஆனால் ஓசோன்னு சொல்லிக்கிறாங்க, தியானம்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீண்ட நாள் அது ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சிது. சும்மா அந்த சோ கால்டு லவ்வுக்கும் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சித்தார்த் சார் அவேர்னஸ்னால் அம்மா எனர்ஜி. ஓகேங்களா, வேறு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அம்மா சித்தார்த் ஒரு லவ்விங் அவேர்னஸ் அப்படின்னா அம்மா ஒரு லவ்விங் எனர்ஜி. ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படி இப்படின்னா அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அம்மா எனக்கு சிவனுக்கு எப்படி சக்தியோ அந்த மாதிரி சாமிக்கு அம்மா. நீங்கள் இதில் நான் சாமிகிட்டெல்லாம் இன்னும் கலாய்ச்சிட்டு இருப்பேன். அம்மாவை சிரிப்பார், அப்படி சிரிப்பார், ரசிச்சுட்டு திட்டுவாங்க. திட்டும்போது என்னது இது அம்மா திட்டுறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அந்த திட்டலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த அக்கறை, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பித்த பிறகு அவங்கள விட்டு நகர முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுது. வீட்டில் அம்மா மாதிரியே பயங்கர ஒரு அன்பு மழை பொழிவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பொழிஞ்சாங்க. ஒரு உணவு கொடுக்கறது கூட தன்னுடைய மகனுக்கு தான் கொடுக்குற மாதிரி தனக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்தவரை தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் உறவு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு கூட்டத்தில் தொலைஞ்சு போன ஒரு குழந்தை எப்படி தேடி போய் அம்மாவை பார்த்து ஒரு அரவணைப்பு ஏற்படுத்தணும். ஸோ அது மாதிரி இந்த இடம் இங்கே இருக்கிறவங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் இங்கே தங்கியிருந்தேன். அப்போ இங்கே சாப்பிட்டுட்டு அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பல மாற்றங்களை, பல புரிதல்களை எனக்குள்ளே கொண்டு வந்த ஒரு தருணம். அம்மா இன்றைக்கி கூட காலையில் நான் ஃபோன் பண்ணி இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதே அந்த உள்ளன்போடு என்ன உங்களுக்கு சமைச்சு வைக்கட்டும், நான் வேறு ஒரு டயட்டில் இருக்கேன், அதனால் நான் நார்மலாக சாப்பிட மாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி உங்களுக்கு ஏற்ற உணவு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு உள்ளன்போடு இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் ஆயிடுச்சு. இதே அன்போடு ஒவ்வொரு தடவை நான் வரும்போதும் அவங்க ஒரு இதோட இருப்பாங்க. அம்மா தான். நான் சாமிகிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
அது எப்போதுமே தியானம், கான்சியஸ்னஸ்ஸு, இந்த பாதையை எப்படி கடந்து போகிறதுங்கிறது இருக்கும். ஆனால் அம்மா வந்து இன்னொரு சைடில் ஒரு ஸ்பெஷல், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே. பட் அம்மாட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்போதுமே சொல்லுவேன். நான் ஒரு நதி அப்படின்னா, இந்த நதி வந்து தியான் சித்தார்த் என்ற ஒரு கரையும் தியான் பிரியா என்ற ஒரு கரையும் பயன்படுத்தி தான் ஓடுது. அவர் என் லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நான் இந்த இந்த கருத்தை சொல்லியே சொல்லுவேன், இந்த வார்த்தையை சொல்லியே சொல்லுவேன். 2 கரைகள் நீங்கள் 2 பேரும், அந்த கரைகளுக்கு நடுவில் தான் நாங்கள் வரக்கூடிய இந்த மனித நதிகள் பூரா ஓடுது அப்படின்னு எப்போதுமே சொல்கிறது. அவங்க எங்கள் அம்மா, நம்ம இப்போ எங்கள் அம்மா கூட எப்படி நான் பழகுறேனோ அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு 4-5 பேர்த்தோட எல்லா டிஸ்கஸும் பண்ணுவேன். என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு 4 பேர்த்தோட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு 4-5 பேர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதில் அவங்களும் ஒரு முக்கியமான இருக்குது. அவங்கள பற்றி முக்கியமாக சொல்லணுன்னா, எனக்கு ஒரு கடைசியாக திடீர்னு ஒரு ஆன்ஜியோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போனேன், நான் கான்சியஸாக இருந்தால் நான் தான் முடிவு எடுப்பேன், நான் கான்சியஸாக இல்லைன்னா நீ என்னை கேட்டு முடிவு எடுக்கணும்னு ஒருத்தர் தான் கேட்கணும், அது பிரியமாக கூப்பிட்டு முடிவோடு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அது செய்ய, வேறு யார் சொல்கிறதையும் கேட்காத. ஏன்னா எல்லாருமே எமோஷனாக எனக்கு சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேண்டாம், அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது முடிவெடு. சின்ன வயசுலேருந்தே பசங்களோட போய் விளையாடுறது அது இதுங்கிற விஷயமெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. எப்போவுமே உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது தெளிவாக இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இது இப்படி அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்கார். அப்புறம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தேடுதல், எது என்னுடைய பாதை, எது என்னோடது அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. நிறைய திருவண்ணாமலை போயிருக்காரு, நிறைய சித்தர்கள் ஆசிரமத்துக்கு போயிருக்காரு, நிறைய கோயில்களுக்கு போயிருக்காரு. அவரோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்புறம் அவருடைய அப்பா இவரோட 21வது வயசில் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பாவை கொண்டு போய் கிரிமிட்டோரியத்தில் கொண்டு போய் இதில் போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு, அப்போ எல்லோரும் கிளம்பும்போது அவங்க அண்ணன் 2 பேரையும் நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு, நான் இனிமேல் என்னை தேடி கிளம்புறேன், என்னுடைய கட்டுக்கள் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பந்தம் முடிஞ்சிருச்சு, இனி நான் என்னை தேடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அண்ணனுக்கு 2 பேர்த்துக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. டே, இப்போ தான் அப்பாவை இழந்திருக்கோம், நீயும் போனேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் இனி என்னை தேடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பேசி சமாதானப்படுத்தி 4 பேரும் இவர் கிளம்புறதுக்கு தயாராகிட்டார். அங்கே நின்று பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், திண்ணையில் உட்காந்துக்கிட்டு என்னை விடுங்க நான் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பெரியண்ணன் வந்து இவர் காலில் விழுந்து, இப்போ தான் அப்பா போயிருக்காரு, உன்னோட பிரிவு நீயும் போயிட்டேன்னா என்னால் அந்த பிரிவை தாங்க முடியாது, அதனால் எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடு, நீ போயிடுவேன்னு நான் ரெடி ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போயிடுவியாமான்னு சொன்னோன்னே வயசில் மூத்த இவரை விட 15 வயசு மூத்தவரான அவருடைய சொல் தட்ட முடியாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சிருக்கார். அப்போ இந்த ரகலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, இப்படியெல்லாம் வீட்டை விட்டு போய் தான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோயம்புத்தூரில் இருக்கிற சித்த வேதாத்திகள் அவங்க அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு. அங்கே குஞ்சு சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து இவருக்கு தீட்சை கொடுக்குறாரு. அப்போலேருந்து சித்த வேதையை படித்து சித்த வித்தியார்த்தியாக இருக்கார். 1980 வரைக்கும் ஓஷோவை படிச்சுட்டு இருந்தாலும் சித்த வித்தியார்த்தியாக இருந்துட்டு இருந்தார். 1980 அதுக்கப்புறம் தான் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஓஷோ ஆசிரமத்துக்கு, பூனா ஆசிரமத்துக்கு போனோம். அங்கே வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த 1980 எங்கள் கல்யாணம் நடந்தது. அந்த வருஷமே இவர் அன்னையை பூனாக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் நாங்கள் ஒரு வாரம் ஹனிமூனுக்கே பூனா கம்யூனுக்கு தான் போனோம். நாங்கள் அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்து மெடிடேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் சித்த வித்தியார்த்தியை விட்டுட்டு அவர் முழு நேரம் ஓஷோ சன்னியாசி ஆகிட்டார். 1980 அவர் என்னை கூப்பிட்டு போனார். அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து குளிரை பற்றி எல்லாம் அவ்வளோ அனுபவம் இல்லை, அது நார்த் இந்தியா குளிரை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு. நான் பாட்டுக்கு ஜென்ரலாக இங்கே சவுத் இந்தியாவில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கரெக்டாக நைட்டு வந்து 7 மணிலேருந்து போய் புத்தா ஹாலில்
பூனா கம்யூனில் போய் புத்தா ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. ஓஷோ வராரு, வந்து எங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாரு. ஒரு பக்கம் அவர் பேசுகிறத கேட்க கேட்க அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு பக்கம் கீழே சில்லுன்னு மார்பிள் தரையில் உட்காந்துருக்கிறது உடம்பு கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. இந்த இந்த 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸுக்கு நடுவில் டு பி ப்ரெசண்ட் அப்படிங்கிற மாதிரி அவரை சந்தித்த அந்த கணம் வந்து அவர் பேசுனது என்னங்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கணங்கள் வந்து நல்ல தேன் துளிகளாக ஒரு அவர் கூட இருக்கிற அந்த எனர்ஜி, ரொம்ப தூரத்தில் தான் உட்காந்துருந்தேன் நான். ஆனால் அவரை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. இவர் தான் குரு, இவர் தான் மாஸ்டரு அப்படின்னு தெரிஞ்செல்லாம் இல்லை, அவர் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே சித்தார்த்த சாமியும் அப்படி தான் பண்ணுவார். இங்கே ஒருத்தவங்க 6 மாதம் இருப்பாங்க, அவங்கள வந்து திடீர்னு வந்து வெளியே துரத்தி விட்டுருவார். நீ வெளியே சமுதாயத்துக்கு போய் மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணு, மெடிடேஷன் பண்ணது போதும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு தெரியும். என்னடா இது, இவ்வளோ தூரம் வந்து இங்கே நம்ம இவ்வளோ அன்பாக பழகி இவ்வளோ வேலை செஞ்சு இப்படி இருக்கிறோம், திடீர்னு வந்து இவர் இங்கேருந்து துரத்தி விட்றாரு அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்டாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம மேலே ஒர்க் பண்ணுறாரு, நமக்கு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களே வந்து ஏன் வந்து சித்தார்த்த சாமி அந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்ட கதைகள் இங்கே நிறையா நடந்திருக்குது. அவர் சொல்கிற விஷயங்களும் கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது போக போக அது அந்த அந்த சொல்கிறதுக்கான அந்த இது புரியும் நமக்கு. எடுத்தோன்னே புரியலனாலும் போக போக தெரியும், இது அப்பயே சொன்னாங்களே, அப்படி தான் இப்போ இருக்குது. நம்ம அக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஒரு தாகம், அதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாகம் உள்ளவர்கள் மட்டுமே இங்கே வந்து தாக்கு பிடிச்சி நின்று வளர முடியும். தியானத்தின் பாதையில் இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ கப்புள்ஸ் இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா ஆண்களினுடைய விருப்பமாக ஏக்கமாக இருக்கிறது எல்லாமே தன் வீட்டு துணைவியார் வந்து தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தியானத்தையோ இந்த தியானத்தின் பாதையவோ அங்கீகரிக்கணுங்கிறதோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்ம நடந்து போகிறத வந்து ஏற்றுக்கிடணுங்கிறது தான் எல்லா கணவன்களுடைய விருப்பமாக இருக்குது. தியானத்தின் பக்கம் வரும்போதே இந்தியாவில் பர்டிகுலராக எல்லா பெண்களுமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே இவன் வந்து நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இயல்பாகவே வருது. அது எல்லா கணவன் மனைவிகளுக்கு இடையில் இந்த உராய்வுகள் வரத்தான் செய்யுது. இதில் அம்மா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தியான் சித்தார்த்துங்கிற மனிதனுக்கு அவர் இந்த பாதையில் போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஓஷோ வந்து அமெரிக்காவிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார். பூனாக்கு இன்னும் வரல, பாம்பேயில் இருக்கார். அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் திருப்பியும் அங்கேருந்து வெளிநாடு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு பாம்பேயில் இருக்கும்போதே மீட் பண்ணிடலான்னு இங்கேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் புறப்பட்டு போனோம். அப்போ வந்து சின்ன ரூம்குள்ளே தான் ஓஷோ பேசிகிட்டு இருந்தார். அதனால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட இத்தனை பேர்த்துக்கு தான் டோக்கன் தருவாங்க. அப்போ நாங்கள் போய் கேட்டோன்னே, இப்போ இன்னும் 2 மாதத்துக்கு டோக்கன் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு, நீங்கள் யாரும் வர முடியாது, நீங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுக்குறவர் சொல்லிட்டார். நாங்கள் அங்கேயே சொல்லிட்டோம், நாங்கள் ஓஷோவை பார்க்கலான்னு வந்திருக்கோம், நீங்கள் எத்தனை நாள் கழித்து டோக்கன் கொடுத்தாலும் நாங்கள் அத்தனை நாளும் இங்கேயே இருந்து ஓஷோவை பார்த்துட்டு தான் திரும்பி போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுங்கிற வேலையே கிடையாது. நாங்கள் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், ஓஷோவை பார்க்காம நாங்கள் போகிறதா இல்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட தெளிவுபடுத்திட்டோம். சரி உட்காந்துருங்க பார்க்கலாம், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம், நான் ஒத்தொத்தரையாக அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டார். எங்கள் யாருக்கும் பெருசாக ஹிந்தி தெரியாது, செட்டாக அனுப்பிச்சுங்க, 2 பேராக அனுப்புங்க, ஒவ்வொரு நாள் 2 பேருக்கு டோக்கன் கொடுங்க, 3 நாளைக்கு டோக்கன் 3 நாள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சரி,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்னு உட்காந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டு, சரி ஓகே நான் உங்களை யாருக்காவது 2 பேர்த்துக்கு டோக்கன் தரேன், யார் போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு. இன்றைக்கேவா அப்படின்னு. ஆமாம் இன்றைக்கி தான் அப்படின்னு. வா சூப்பர் ஓகே ரைட்டு அப்படின்னு. சரி உட்காந்துருங்க டோக்கன் வாங்கிக்குவீங்களாமா அப்படின்னு. டோக்கன் கொடுக்கும்போது அவங்க 4 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க, 2 பேர்த்துக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு. இல்லை உள்ளுக்குள்ளேருந்து உங்கள் 4 பேர்த்துக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. உள்ளுக்குள்ளே போய் அவரை பார்த்து, எங்க 4 பேர்த்துக்கு கொடுக்க சொன்னீங்களான்னு. ஆமாம் 4 பேர்த்துக்கு கொடுக்க சொன்னேன், ஆனால் இப்போ போய் கேட்டு இன்னும் 2 பேரையும் சேர்த்து நீங்கள் 6 பேருமே பார்த்து முடிச்சுருங்க போங்க, நீங்கள் 6 பேர்த்துக்கு டோக்கன் வாங்கிக்கிங்கன்னாரு. போன அன்றைக்கே அதுக்கு பின்னாடி காத்திருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு அன்றைக்கே டோக்கன் கிடச்சிது. அதுவும் 5 மணிக்கு 6:30 மணிக்கு அவரை பார்க்கணும். வெளியில் குடு 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 குடுன்னு ஓடி வந்து மாடி 3ஆவது மாடி அவசரமாக ஓடி வந்து வெளியில் இறங்கி வந்து டாக்ஸியை நிறுத்தி டாக்ஸியில் ஏறி நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் அப்போ வந்து ஓஷோக்கு ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும். சோப்பு போடக்கூடாது, ஷாம்பு போடக்கூடாது, கலரை சென்ட் அடிச்சுக்கூடாது, எதுவுமே பண்ணிக்கூடாது. அதனால் அவசரமாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை பெட்டியிலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு திருப்பி அந்த டாக்ஸியே காத்திருக்க சொல்லிவிட்டு ஓடி வந்து அதில் ஏறிட்டு அவரோட இதுக்கு அவர் தங்கியிருக்கிற பங்களாக்கு போனோடனே கரெக்டாக எக்ஸாக்டாக 15 நிமிஷம் தான் டைம் இருந்தது. போய் க்யூவில் நின்னோம். அப்புறம் கொஞ்சம் திறந்ததுக்கப்புறம் வரிசையாக உள்ளே அனுப்பிச்சாங்க. முதல்ல போனவங்களாம் அவங்கவுங்க வசதியான இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் கடைசியில் தான் போய் சேர்ந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஓஷோவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 ரோலில் எங்களுக்கு இடம் கிடச்சிது. அப்படியே அவர் பக்கத்தில் பார்க்குற மாதிரி அவர் வந்து இப்படியே அவரை நம்மளை கும்பிட்ட உடனே அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போய் கண்ணுலேருந்து கரகரகரன்னு தண்ணி வடிஞ்சு ஓஷோ அப்படின்னு எந்திரிச்சு நின்று கூத்தாடணும்னு ஒரு வெறி. ஆனால் அது அந்த இடத்துல அதை பண்ணலாமா கூடாதான்னு தெரியல. அப்படி ஓஷோ அப்படின்னு இப்படின்னு உட்காந்துருந்தேன். எல்லாரையும் கும்பிட்டு உட்காந்து அந்த மூஞ்சியும் அந்த இதையும் அந்த சிரிப்பையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக இருந்தது. ஓஷோ 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 அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அப்போ வந்து இவர் சுவாமி சித்தார்த் இவர் பேர். அங்கே உட்கார்ந்தோடனே முதல் கேள்வி படிக்கிறாங்க. கோவிந்த் சித்தார்த் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் வந்து புத்தர் வந்து உங்களோட கலந்ததை நான் பார்த்தேன். நான் வந்து இதை வந்து என்னுடைய கனவு கிடையாது, இதை நான் நனவுலேயே இந்த சீனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி தான் முதல் கேள்வியை கேட்குறாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கிறார் ஓஷோ. சித்தார்த் யூ ஆர் என்லைட்டன்ட். கோவிந்த் சித்தார்த்துங்கிறத விட்டார். சித்தார்த் யூ ஆர் என்லைட்டன்ட் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி தூக்கி வாரி போட்டு உண்மையிலேயே திருப்பி கரகர அவ்வளோ கண்ணீர் வடிஞ்சுது. அவர் ஓஷோவை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் மனைவிட்ட நடந்த விஷயத்துலையும் ரொம்ப முக்கியத்துவமான விஷயங்களும் இருக்குது. ஆனால் அம்மாவின் பங்களிப்பு வந்து அந்த விதத்தில் தியானத்தின் பாதையில் நடக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கிறாங்களோ அந்த ஏக்கத்தை தியான சித்தார்த்துக்கு பூர்த்தி பண்ண ஒரு பெண்ணாக நான் அவங்கள பார்க்குறேன். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு அவரை வந்து ஒரு பார்த்தீங்கனாலே அந்த உருவம் அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அமைதி அந்த வடிவத்தில் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு கிரேஸ்ஃபுல் வாக், அவருடைய அந்த நடை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும். அவர் வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்றது, உணவு இருந்துருது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வந்து அதில் ஒரு கிரேஸ் அப்படியே மிளிரும். அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. அவங்களால வந்து எனக்கு உடல் உழைப்பும் அவங்களால கொடுக்க முடியல, அவங்களுடைய அனுபவத்தையும் என் கூட பகிர்ந்துக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு பெரியவர் நம்ம வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட இன்விசிபிள் ஆயிடுவாங்க. அவங்க இருக்கிறதே வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸில் வந்து உரைக்காது. ஆனால் அப்பாவுடைய சைலன்ஸ் வந்து ஒரு பெனட்ரேட்டிங் சைலன்ஸ். அவர் இருக்கிற ரூமில் நம்ம வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ணு மூடி அமர்ந்தோம் அப்படின்னா அவருடைய சைலன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது ஒவ்வொரு செல்லுலேயும் அது உள்ளுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி நம்ம எப்பேற்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில் வந்திருந்தாலும் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம்
அப்படி உக்காந்துருக்கும்போது அவருடைய சைலன்ஸ் உள்ள பெனட்ரேட் ஆகி நம்மளை அமைதிப்படுத்தி அந்த அமைதியிலிருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு மலை மேலே இருந்து அந்த பிரச்சனையோடு அட்டாச் ஆகாமல் அந்த பிரச்சனைகளை நம்ம அப்படி பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சாமியை விட்டு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். என்ன சொல்லப்போனால் அவங்க கம்யூனுக்குள்ளேயே இருக்கிறவங்கள பார்த்து அப்போல்லாம் பொறாமையாக கூட இருக்கும். இவங்களாம் பக்கத்துலேயே இருக்காங்களே, சாமி கூடவே இருக்காங்க, நம்மளால இருக்க முடியலையே, நம்மளையே எப்போ விளக்கியே வைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் என்னென்னா, உடல் கடந்தும் எனக்கும் அவருக்குமான கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நான் கோயம்புத்தூரில் இருந்தாலும் இல்லை வேறு எங்கே இருந்தாலும் நான் வந்து அவரை ஃபீல் பண்ணேன்னா அந்த மொமெண்ட் நான் அவரோட முன்னிலையை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ரூமில் ஒரு முன்னாடி நான் உட்காந்துருக்க மாதிரி அந்த உணர்வு வந்து எனக்கு அப்படியே இருக்கு. எனக்கு ஓஷோவை வந்து முழுசாக காட்டி கொடுத்தது வந்து சாமி தான். அதுக்கு முன்னாடி வெறும் புக்ஸ் படிச்சிருக்கேன், வீட்டிலேயே புக்ஸை படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் ஓஷோவை அதிகமாக நெருங்கி போகிறதுக்கு ஒரே காரணம் வந்து சாமி தான். அதனால் எனக்கும் அவருக்கும் வந்து இந்த உடம்போ இந்த தூரமோ ஒரு வந்து ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ அவர் வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, அவர் ஃபீல் பண்ணாலே போதும். போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்த நீ உன்னை உலகத்தில் போன உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும்